வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட 60 நாள் காலக்கெடுவுக்குள் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேறாது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்தார். நவம்பர் 27 போர் நிறுத்த உடன்படிக்கையின் விதிமுறைகளின்படி ஹெஸ்போல்லாவால் தொடங்கப்பட்ட போர் முடிவுக்கு வந்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெற்கு லெபனானில் உள்ள அனைத்து நிலைகளையும் நாளை ஜனவரி 26க்குள் லெபனான் ராணுவத்திடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஹெஸ்போல்லா லிட்டானி ஆற்றின் வடக்கே பின்வாங்க வேண்டும். லிட்டானி ஆறு இஸ்ரேலின் எல்லையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. லெபனானை விட்டு வெளியேறுவதில் தாமதம் பற்றிய முதல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுதான். இஸ்ரேலிய ராணுவம் 60 நாட்களில் வெளியேறாது என்று பல வாரகால ஊகங்களை தொடர்ந்து நேதன்யாகுவின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் IDF நாளை வெளியேறாது என்பதை உறுதி செய்துள்ளது. லெபனானில் இருந்து படைகளை திரும்ப பெறுதல் செயல்முறை நிபந்தனைக்கு உட்பட்டது என்று அறிவித்தது. அந்த அறிக்கையில் ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள கடமைகளை லெபனான் முழுமையாக பூர்த்தி செய்யாத காரணத்தாலேயே இந்த தாமதம் ஏற்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா இயக்கத்தை மற்றும் அவர்களது ஆயுதங்களை தெற்கு இஸ்ரேலில் இருந்து அகற்ற வேண்டிய கடமை லெபனான் இராணுவத்திற்கு உள்ளது. அதை அவர்கள் முழுமையாக செய்யாத காரணத்தினால் இஸ்ரேலிய இராணுவத்தால் திட்டமிட்டபடி வெளியேற முடியவில்லை என்கின்றது இஸ்ரேல். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் அது. ஹெஸ்போல்லா ஒப்பந்தத்தின் ஒரு தரப்பாக இல்லை. போர் நிறுத்தத்தின் கீழ் லெபனான் தனது கடமைகளை இன்னமும் முழுமையாக செயற்படுத்தவில்லை என்பதால் அமெரிக்காவுடன் முழு ஒருங்கிணைப்புடன் படிப்படியாக திரும்ப பெறும் செயல்முறை தொடரும் என்று நேதன்யாகு கூறினார். ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் திரும்ப பெறுதல் செயல்முறை 60 நாட்களுக்கு மேல் தொடரலாம் என்ற புரிதலுடன் சொல்லப்பட்டதாக பிரதமர் கூறினார். ஒப்பந்தத்தின் வாக்கியம் திரும்ப பெறுதல் செயல்முறை 60 நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதே நேரத்தில் சமீபகால வாரங்களில் லெபனான் ராணுவம் பிராந்தியம் முழுவதும் மிக மெதுவாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் மதிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய துருப்புக்கள் போர் நிறுத்தத்தால் மூடப்பட்ட பகுதிகளில் ஹெஸ்போல்லா ஆயுத கிடங்குகளை தொடர்ந்து கண்டுபிடித்து வருகின்றனர். மேலும் லெபனானின் ராணுவம் சில இடங்களில் ஹெஸ்போல்லாவுக்கு உதவுவதாக இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கூறியதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவும் பிரான்சும் இஸ்ரேலிய மற்றும் லெபனான் அதிகாரிகளோடு கூறப்பட்ட நீட்டிப்பு பற்றி விவாதித்து வருவதாக ஹரட்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மற்ற கட்சிகள் உடன்படும் வரை நீட்டிப்பை வழங்குவதில் பிரான்ஸ் எந்த சிக்கலையும் காணவில்லை என்று வட்டாரம் மதிப்பிட்டுள்ளது. ஒரு ஹிப்ரு ஊடக அறிக்கை வேறு விதமாக பரிந்துரைத்த போதிலும் வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலின் நிலைப்பாட்டை ஆதரித்து 60 நாள் காலக்கெடுவுக்கு குறுகிய தற்காலிக நீட்டிப்புக்கு அழைப்பு விடுத்தது. வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் பிரையன் ஹியூஸ் இஸ்ரேலிய பொதுமக்கள் வடக்கு இஸ்ரேலில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்வதில் ஜனாதிபதி ட்ரம்ப் உறுதி பூண்டுள்ளார். அதே நேரத்தில் லெபனான் ஜனாதிபதி அவுன் மற்றும் புதிய லெபனான் அரசாங்கத்தை அமெரிக்கா தொடர்ந்து ஆதரிக்கிறது. லெபனான் மக்களையோ அல்லது அவர்களையோ அண்டை நாட்டையோ அச்சுறுத்தும் திறன் ஹெஸ்போல்லாவுக்கு இல்லை என்பதை உறுதி செய்யும் இலக்கை அனைத்து தரப்பினரும் பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த இலக்குகளை அடைய ஒரு குறுகிய தற்காலிக போர் நிறுத்த நீடிப்பு அவசரமாக தேவைப்படுகிறது. மத்திய பிராந்தியங்களிலிருந்து IDF திரும்ப பெற தொடங்கியதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் போர் நிறுத்த நீட்டிப்பை இறுதி செய்ய எங்கள் பிராந்திய கூட்டாளர்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுகிறோம் என்று அவர் மேலும் கூறினார். இஸ்ரேலிய ராணுவம் ஹெஸ்போல்லாவுடன் மீண்டும் போருக்கான சாத்தியக்கூறுகளுக்கும் தயாராகி வருகிறது. 60 நாட்களுக்கு மேல் தெற்கு லெபனானில் IDF தங்கியிருப்பதை ஏற்க மாட்டோம் என்று ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா வியாழக்கிழமை எச்சரித்தது. வெள்ளிக்கிழமை நேதன்யாகுவின் அறிவிப்புக்கு சில மணி நேரத்திற்கு பின்னர் IDF சமீபகால நாட்களில் அச்சுறுத்தல்களை அகற்ற தெற்கு லெபனான்களில் தாக்குதல்களை நடத்தியதாக கூறியது. மேலும் இஸ்ரேலிய துருப்புக்கள் ஹெஸ்போல்லா ஆயுத கிடங்குகளை கைப்பற்றியுள்ளன மற்றும் கண்காணிப்பு நிலையங்களையும் இடித்துள்ளன. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த புரிந்துணர்வுகளின்படி IDF தொடர்ந்து செயற்பட்டு வருவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் IDF தெற்கு லெபனானில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானுக்கு திரும்பும் ஹெஸ்போல்லாவின் முயற்சிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. மேலும் IDF இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் இஸ்ரேலிய அரசுக்கு ஏற்படும் எந்த அச்சுறுத்தலுக்கும் எதிராக செயற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. IDF தெற்கு லெபனானில் நாளை தொடர்ந்து தங்கியிருந்தால் ஹெஸ்போல்லா என்ன செய்யும் என்பது நாளைதான் தெரிய வரும். மறுபக்கத்தில் காசாவிலும் போர் நிறுத்தம் தொடர்கிறது. பாலஸ்தீனிய இயக்கம் ஹமாஸ் இஸ்ரேலுடனான அதன் போர் தொடங்கியதிலிருந்து 10,000 முதல் 15,000 உறுப்பினர்களை புதிதாக சேர்த்து கொண்டது. அந்த ஈரானிய ஆதரவு இயக்கம் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறையின் 2 காங்கிரஸின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இதே போன்ற எண்ணிக்கையிலான ஹமாஸ் துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக உளவுத்துறை சுட்டிக்காட்டுகிறது என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன.
சமீபகால உத்தியோகபூர்வ அமெரிக்க மதிப்பீடுகள் முன்னர் தெரிவிக்கப்படவில்லை. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் 15 மாத கால போருக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை போர் நிறுத்தத்தை ஆரம்பித்தன. 15 மாத கால மோதல் காசா பகுதியை பேரழிவுக்குட்படுத்தியது. ஜோ பைடன் நிர்வாகத்தின் இறுதி வாரங்களில் அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகளின் தொடர்ச்சியான உளவு அறிக்கை புதுப்பித்தல்களில் ஹமாஸில் புதிதாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்கள் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போது உளவுத்துறை பற்றிய வட்டாரங்கள் ஹமாஸ் புதிய உறுப்பினர்களை வெற்றிகரமாக சேர்த்துக் கொண்டாலும் பலர் இளைஞர்கள் மற்றும் பயிற்சி பெறாதவர்கள், அவர்கள் எளிய பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று கூறினார்கள். ஜனவரி 14ஆம் தேதி அன்றைய ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஹமாஸ் பாலஸ்தீனிய பகுதிகளில் இழந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையில் ஆட்சேர்ப்பு செய்துள்ளதாக அமெரிக்கா நம்புவதாக கூறினார். இது நீடித்த மோதல் மற்றும் நிரந்தர போருக்கான செயல்முறை என்று எச்சரித்தார். மதிப்பீட்டை பற்றிய கூடுதல் விவரங்களை அவர் வழங்கவில்லை. ஆனால் இஸ்ரேலின் புள்ளி விவரங்கள் காசாவில் மொத்த இயக்கத்தினரின் எண்ணிக்கையை சுமார் 20,000 என்று கூறியுள்ளது. ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை முடித்து வெளியேறும் போது ஹமாஸ் உறுப்பினர்கள் மீண்டும் ஒருங்கிணைத்து மீண்டும் தோன்றுகிறார்கள். ஏனெனில் வெற்றிடத்தை நிரப்ப வேறு எதுவும் இல்லை என்று பிளிங்கன் கூறினார். ஹமாஸ் ஆயுத பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா கூறிய போது குழு ஆயிரக்கணக்கான புதிய உறுப்பினர்களை பணியில் அமர்த்த முடிந்தது என்று கூறினார். காசா பிரதேசத்தின் ஹமாஸ் நடத்தும் நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மறுசீரமைக்க விரைவாக நகர்ந்துள்ளது. அத்துடன் இஸ்ரேலிய தாக்குதலில் தரிசு நிலமாக மாறிய பகுதிகளுக்கு அடிப்படை சேவைகளை மீட்டெடுக்க தொடங்கியுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஹமாஸ் எத்தனை துருப்புக்களை இழந்துவிட்டது என்று வாஷிங்டன் நம்புகிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் பகிரங்கமாக கூறவில்லை. ஹமாஸ் கணிசமாக சீரழிந்துள்ளது மற்றும் ஆயிரக்கணக்கானவர்களை இழந்திருக்கலாம் என்று மட்டும் குறிப்பிட்டது. காசாவுக்குள் இருந்து சரிபார்க்கக்கூடிய உளவு தகவல்களின் பற்றாக்குறை மற்றும் ஹமாஸின் ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி முயற்சிகள் ரகசியமாக இருப்பதால் ஹமாஸ் பற்றிய சரியான தரவுகளை சேகரிப்பது மிகவும் கடினமாக உள்ளது. ஆனால் அக்டோபர் 7, 2023க்கு முன் ஹமாஸ் 20,000 முதல் 25,000 வரையிலான உறுப்பினர்களை கொண்டிருந்தது என்று அதிகாரப்பூர்வ அமெரிக்க புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. பிளிங்கன் கருத்துக்கள் பற்றி கேட்டதற்கு ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் டேனி டானன் ஹமாஸின் ஆட்சேர்ப்பு முயற்சிகளை ஒப்புக்கொண்டார், ஆனால் அச்சுறுத்தலை குறைத்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஹமாஸ் இளைஞர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை நாங்கள் அறிவோம், ஆனால் இளைஞர்களை வேலைக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு ஆயுதங்களோ பயிற்சி வசதிகளோ இல்லை. எனவே அடிப்படையில் நீங்கள் அந்த இளைஞர்களை இஸ்ரேலுக்கு எதிராக தூண்டலாம், ஆனால் அவர்கள் தீவிரவாதிகளாக மாற முடியாது. ஏனென்றால் நீங்கள் அவர்களை ஆயுதங்கள் அல்லது ராக்கெட்களால் ஆயுதபாணியாக்க முடியாது என்றார். இஸ்ரேலின் ராணுவ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி தனது ராஜினாமா உரையில் ஹமாஸ் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் குழுவின் பெரும்பாலான ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறினார். ஆனால் அந்த குழு அகற்றப்படவில்லை என்றும் ஹமாஸை மேலும் சிதைக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தொடர்ந்து போராடும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவில் புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஹமாஸ் காசாவை ஒருபோதும் ஆளப்போவதில்லை என்றும் ஹமாஸ் ஒப்பந்தத்தில் இருந்து விலகினால் இஸ்ரேல் செய்ய வேண்டியதை செய்யும், அதை வாஷிங்டன் ஆதரிக்கும் என்று கூறினார்.